ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்திர விழா அப்படிங்கிற பத்தின செய்தியை கூறக்கூடிய நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு மூணுலயுமே வந்து நமக்கு இந்திர விழா அப்படிங்கிறத பத்தின செய்திகள் வந்து சொல்லியிருப்பாங்க. விளைக வயலே வருக இரவலர் என வேட்டோ யாயே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். எஸ் கரெக்ட், ஓரம் போகியார். ஓகேவா, விளைக வயலே அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ நம்ம படிச்சிருப்போம் அந்த மருத நிலத்தை பத்தி யார் பாடியிருப்பாங்க? எஸ், ஓரம் போகியார் வந்து பாடியிருப்பாரு. ஓகே, சோ இந்த வதுவை அப்படிங்கறதோட பொருள் என்ன? திருமணம் அப்படிங்கிறது வதுவை. ஓகே, சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பதிற்று பத்துல உரை எழுதினது யாரு? பதிற்று பத்துக்கு உரை எழுதியவர் எஸ், துரைசாமி பிள்ளை. அத முதல்ல பதிப்பிச்சது யாரு? ஊவேசா வந்து பதிச்சிருப்பாரு. சோ மூன்றாம் பத்தோட பாட்டுடை தலைவன் யாரு? பல்யானை செல்கெழு பல்யானை செல்கெழு குட்டுவன். பாடுனது பாலை கௌதமனார் வந்து பாடியிருப்பாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பத்து யாரு? புலவர் யாரு? பரணர். ஓகேவா, பரணர். பாட்டுடை தலைவன் செங்குட்டுவன். கடல் பிறங்கொட்டிய செங்குட்டுவன் அப்படிங்க. ஸோ பரணர் பறவை அப்படின்னு கடலை சொல்லுவோம். ஸோ அதை வச்சு கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஸோ இது என்ன பரிசு கொடுத்துருப்பாருன்னா உம்பர்காட்டு வருவாயும் தன்முகன் குட்டுவன் சேரலையும் வந்து பரிசா கொடுத்திருப்பாரு. ஸோ அடுத்தது ஆறாம் பத்து, இது யாரு? பாட்டுடை தலைவன் புலவர் ஆடு காக்கா. ஸோ ரெண்டும் வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் பத்து யாரு? பாட்டுடை இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். பாடுனது குமட்டூர் கண்ணனார். ஓகேவா, சோ இரண்டாம் பத்து ஓகே, சோ அப்படியும் வச்சுக்கலாம். இமயமலையில ஏறினா கொமட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா, வரம்பு மீறினா கொமட்டில குத்தலாம். நல்லா இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டாம் பத்து. ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டாம் பத்து வந்து இது எடுத்துடலாம். இமயமலை ஐ மீன் இமயவரம்பன் குமட்டூர் அப்படிங்கிறது எடுத்துடலாம். அப்போ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வருது பால். ஓகேவா, அப்போ எதனால வாந்தி வருது கொமட்டுது அப்படின்னா பால் குடிச்சனால அப்படிங்கிறது. ஸோ அப்போ பல் யானை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ யானை பால், ஞான பால் ஞாபகம் இருக்குதா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. சரியா, ஸோ பாலை பல் யானை. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான்காம் பத்து யாரு? பாட்டுடை தலைவன் பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் களங்காய் கண்ணி. அப்ப பால்ல என்ன போடுவாங்க? எஸ், பால்ல என்ன போடுவாங்க அப்படின்னா காப்பி போடுவாங்க. ஸோ அப்போ காப்பியில வந்து முடி கிடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்முடி சேரல். ஓகேவா, காப்பியில முடி கிடந்ததுன்னு வச்சாலும் சரி, இல்லைன்னா காப்பி குடிச்சா களங்கம் இல்லாத மனசுடையவங்களா இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. களங்காய் கண்ணி, நார்முடி சேரல். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பத்து யாரு? கபிலர் செல்வ கடுங்கோ வாலியாதன். ஸோ நம்ம நிறைய வந்து கபிலர் பத்தி தான் படிச்சிருப்போம். அப்ப கபிலருக்கு வந்து செல்வம் நிறைய இருந்துச்சு. பாட்டு பாடியே செல்வம் நிறைய சேர்த்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வ கடுங்கோ வாலியாதன். அடுத்து எட்டாம் பத்து எஸ், ஸோ தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அரிசில்கிறார். ஓகேவா, ஸோ அரிசி சாப்பிட்டாதான் வந்து இரும்பு மாதிரி ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அரிசி சாப்பிட்டா இரும்பு மாதிரி ஸ்ட்ரென்த் வரும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒன்பதாம் பத்து யாரு? இளம் சேரல் இரும்புரை பெருங்குன்றூர் கிளார் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்துவஞ்சேரல் இரும்புரை பற்றி இரும்புரை வழிவந்தோர் பற்றி கூறக்கூடிய பத்து இதுல இருந்து இது வரைக்கும் 7 to 9. உதயஞ்சேரல் வழிவந்தோர் 2 to 6. ஓகே,
ஸோ குரவை அப்படிங்கிறது எத்தனை பெண்கள் சேர்ந்து ஆடும் ஆட்டம்? 7 to 9. எஸ், 7 அல்லது 9 பேர் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை நாழிகைகள்னு சொல்லிட்டு சங்க காலத்துல 60. அந்த இது எக்கோ அடிக்குது பார்த்துக்கோங்க. ஸோ 60 நாழிகைகள். ஓகேவா? ஒரு நாள் அப்படிங்கிறது 60 நாழிகை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நடுநாட் கங்குல் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? நடுநாட் நள்ளிரவு. நள்ளிரவு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ படை தலைவர்களும் வீரர்களும் தங்கி இருக்கும் இடம் எது? பாடி அப்படி இல்லாட்டி பாசறை. பாடி. பாசறை வந்து அவங்க வந்து மன்னர்களும் அமைச்சர்களும். அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரிய தங்கி இருக்கும் இடம் பாசறை. ஸோ அந்த இது பழமைய அந்த கட்டப்பட்ட ஊர் கட்டூர் அப்படிங்கிறதும் பாசறை. ஸோ அதுவும் சொல்லுவாங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாம் தங்கி இருக்கிற இடம் பாடின்னு. வாவ், சூப்பருங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாம் பாடியா? பயங்கரம். ஓகே, ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. ஸோ யாரு? குறுந்தொகையில இறையனார். குறுந்தொகையில இறையனார். வினையே ஆடவர் குயிரே யாரு? பாலை பாடிய பெருங்கடுக்கோ. பாலை பாடிய பெருங்கடுக்கோ. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார். உக்குடி கிளா உக்காய்க்கிடி அதுவும் பாலை பாடிய பெருங்கடுக்கோ தான். அதுவும் பாலை பாடிய பெருங்கடுக்கோ. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்புல பெயல் நீரார். கரிகாலனோட பொண்ணோட பேர் என்ன? ஆதிமந்தி. ஆதிமந்தியோட காதலன் தான் ஆட்டனத்தி. எஸ். சோ குறுந்தொகையோட அடிவரையறை 4 to 8. 4 to 8 குறுந்தொகை. ஐங்குறு நூறு தான் 3 to 6. ஓகேவா? சோ அடுத்தது வந்து நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் அகநானூறு அப்படிங்கிறது. நற்றிணையோட கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பத்தினது? திருமாலை பத்தினது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்ன நூல்? நற்றிணை. ஓகே, நற்றிணை. சோ ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி. இது யாருடைய வரிகள்? இளநாகனார். மதுரை மருத இளநாகனார். மதுரை மருதன் இளநாகனார். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ இந்த கடைச்சங்க காலத்துல தமிழகத்துல கண்ணெழுத்து எழுதப்பட்டுச்சு அப்படிங்கறத எந்த நூல் கூறுது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. இந்த இசையோடு பாடப்பட்ட நூல் எது சொல்லியிருப்பாங்க? கலித்தொகை பரிபாடல். எஸ், கலித்தொகை பரிபாடல் 10 வந்து நமக்கு இசையோடு பாடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கிடுகு அப்படின்னா என்னது? கிடுகு கேடயம். எஸ், கேடயம். ஓகேவா? நெல்லை அளக்கிறதுக்கு என்ன கருவி பயன்பட்டுச்சு? அம்பானம். அம்பனம் அப்படிங்கிறது அம்பனம். ஓகே. சோ அதிகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது யாரு? அதியமான். ஓகே. ஓகே. தூசிப்படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது தூசிப்படை. தார்படை இல்ல கூலிப்படை அடுத்து வர்ற தார்படை. தார்படை. ஓகேவா? தார்படைக்கு தூசிப்படை அப்படிங்கிற பெயரும் உண்டு. கூலிப்படைக்கு அடுத்தது வரக்கூடியது தார்படை அப்படிங்கிறது. நைஸ். ஸோ நாளைக்கு வந்து பரிபாடல் மட்டும். ஓகேவா? பரிபாடல். ஓகே. ஸோ தேசிய மாற்றுத்திறனுடையோர் கொள்கை எப்போ? நேஷனல் பாலிசி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். 2006. ஓகேவா? 2006 நேஷனல் பாலிசி ஃபார் பென்ஷன். இல்ல எக்கோ இப்ப அடிக்கல.
ஓகே. ஸோ தேசிய மாற்றுத்திறனுடையோர் கொள்கை வந்து 2006. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போ? December 3. டிசம்பர் 3. டிசம்பர் 3. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டிசேபிள் பர்சன், சர்வதேச மாற்றுத்திறனுடையோர் ஆண்டு 1981. 1981. ஸோ விழுதுகள் மையம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு? 2022. 2024. ஓகேவா? 2024 நவம்பர் 25 விழுதுகள் சேவை மையம், விழுதுகள் திட்டம் இல்ல, விழுதுகள் சேவை மையம். ஸோ இதுல எத்தனை சேவைகள் ப்ரொவைட் பண்ணுவாங்க? 6. கரெக்ட், 6. ஓகேவா? 6 சேவைகள் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016. 2016. ஸோ இதுல எத்தனை விதமான மாற்றுத்திறன் வகைகள் உள்ளடங்கி இருக்குது? 21. 21. ஸோ இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு இந்த திட்டம்? 2017 ஏப்ரல் 19. எஸ், 2017 ஏப்ரல் 19 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ்க்கான உரிமைகள் விதிகளை உருவாக்கினாங்க? 2018. 2018. 2018. ஸோ அந்த சட்டம் நேஷனல் லெவல்ல 2016, இம்ப்ளிமெண்ட் ஆனது 2017, அப்படியே 2018 தமிழ்நாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதரவற்ற மனநலம் சார் மாற்றுத்திறனாளிகளுக்கான மீட்பு திட்டம் 2010. எஸ், 2010. 2010. அடுத்தது காவல் கரங்கள் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, எங்க கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டுல 19 போலீஸ் கொண்டு 2025. வந்திருப்பாங்க. எஸ், 21 ஏப்ரல் 2021 சென்னை போலீஸ். ஓகேவா? முதல்வரின் காக்கும் கரங்கள் இல்ல, இது காவல் கரங்கள். அந்த கைவிடப்பட்டோர், ஸோ இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கான மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய திட்டம் காவல் கரங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இல்லம் திட்டம் எப்போ? 23 to 24. எஸ், 2023, 24 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்டா எத்தனை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க? 5 டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 2 யூனிட். எஸ், ஸோ 5 டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 இல்லங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை எப்போ? வெல்ஃபேர் 2010. ஓகேவா? 2010 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை 2010. அடுத்தது பாத்தீங்க இதுதானே அப்படின்னா மேம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு பேரு மாத்துற வரைக்கும் டைரக்டரேட்டா இருந்திருக்கும். அதேதான் அதுக்கப்புறம் நலத்துறை, நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஐடி கொடுப்பாங்களே, தேசிய அடையாள அட்டை, அது எவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேல பாதிப்படைந்தவங்களுக்கு கொடுக்கப்படுது? 40%. 40% and above. 40%க்கு மேல பாதிப்படைந்தவங்களுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்திரா காந்தியில மட்டும் 80% இல்ல மேம். ஏன்னா அதுல அந்த இது அதிகமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 1500 கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசின் பயண கட்டண சலுகை எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு? 1997. ஸோ மாநில அரசு பணியில இடஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்குறாங்க? 4%. எஜுகேஷனல் 4% இன்ஸ்டிடியூஷன்ல 5%. எஸ், கல்வி நிறுவனங்கள்ல 5%. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள்ல இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்களே, எந்த செக்ஷன் படி? 32A. செக்ஷன் 32A 32ல ஏ அப்படிங்கிறது. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 50,000. 50,000 பண்ணாலும் 50,000. 50,000. எஸ், 50,000 அப்படிங்கிறது மெயின்ஸுக்கும் 50,000 கொடுப்பாங்க. ஓகே. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் எப்போ? தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்ட் ஃபார் தி டிஃபரண்ட் 2007. ஸோ இதுல எத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து உறுப்பினர்களா பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க? 10 வயசு. 10 years. ஓகேவா? 10 years. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. ஸோ இந்த யோஜனா பாத்தீங்க அப்படின்னா எதுக்கானது? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் இது பண்றது. கரெக்ட், சூப்பர். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கில் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. அதுவே திவ்யாங்ஜன்
சஹாரா யோஜனா அப்படிங்கிறது ஹெல்ப் பண்றதுக்கு எஸ் உபகரணம். உபகரணங்கள் ஃபினான்ஷியல் இருக்கு. அசிஸ்டன்ட் மாடர்ன் அசிஸ்டிவ் டிவைசஸ் அந்த அவங்களுக்கான அந்த டிவைசஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ திவ்யாங் சஹாரா அப்படின்னா அந்த உபகரணங்கள் வாங்க உதவி. ஸோ அதே கௌஷல் யோஜனா அப்படின்னா ட்ரைனிங் அப்படிங்கிறது. ஸோ திவ்யாங்ஜன் அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகளை குறிக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் ப்ராஜெக்ட் எப்போ உரிமைகள் திட்டம் 2022. 2022. ஸோ இதுல வந்து யாரு ஃபண்டு கொடுக்குறாங்க? வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. தீன் தயாள் திவ்யாங்ஜன் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் எப்போ? 2003 அப்படிங்கிறது. ஸோ இந்த திவ்யாங்ஜன் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எது வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க? 9th இருந்து பிஜி வரைக்கும். ஓகேவா? 9th to பிஜி. சுகம்யா பாரத் அபியான் எப்போ? 2015. ஓகே. ஸோ இதுக்கான ஆப் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க சுகம்யா பாரத் அப்படிங்கிறது? 2021ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டம் எந்த ஏஜ் கவர் ஆகுது? 18ல இருந்து 79. ஸோ இதுல தான் சொன்ன மாதிரி அந்த 80% அதுக்கு மேல அப்படிங்கிறது அந்த நிலை இருக்கணும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது 1500 கொடுப்பாங்க. மாநில மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டத்துல எவ்வளவு 40%, 18 to 18 above மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. மேக்ஸிமம் லிமிட் சொல்லியிருக்க மாட்டாங்க. 18+ அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த மாற்றுத்திறனுடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40% அதுக்கு மேலே அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ நாளைக்கு வந்து திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. மேம் ஒரு டவுட். சொல்லு. அது சேர்ந்து படிச்சுட்டோம் மேம். இது சாட்டர்டே படிச்சு டிரான்ஸ்ஜெண்டர் ரெண்டு சேர்த்து படிக்கிறோம். இன்னைக்கு சேர்த்து படிச்சீங்களா? ஓகே. ஏதோ டவுட் சொன்னீங்க, சொல்லுங்க. இந்த 1500 சென்ட்ரல்ல ஒண்ணு குடுக்குறாங்க. அதுல நம்ம வந்து 1200 ரூபாய் கொடுத்துறோம், 300 கொடுத்துறாங்க. தனியா ஸ்டேட்டுக்குன்னு படிக்கிறது இது போக 1500 கொடுப்பாங்களா இல்ல அதையே தான் சொல்றாங்களா? அதேதான், தனியா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு கீழே தான் வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் எது? யூபி. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே April 15. தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு 2008 April 15. தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ரூல்ஸ் எப்போ? ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் 2022. எஸ், 2022 டிசம்பர் 2022ல ரைட்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2019. அதுல அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணாங்க? 2026ல 26ல. ஸோ அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லி இருப்பாங்க? மெடிக்கல் ஆபீசர் வந்து சர்டிஃபை பண்ணணும். எஸ். ஸோ வந்து அவங்க அந்த பாலினம் அப்படிங்கிறத மெடிக்கல் ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அதை வந்து கலெக்டர் வந்து ஃபைனலாக சர்டிஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான கேஸ் என்ன கேஸ் இருந்திருக்கும்? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரிலேட்டடான கேஸ் நால்சா கேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரீசெண்டா ஒரு கேஸ் இருக்குமே, யாரு? ஜேன் கௌஷிக். ஓகேவா? ஜேன் கௌஷிக் கேஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ ஏஜுக்கு மேல பென்ஷன் கொடுக்குறாங்க? 40 வயசுக்கு மேல. 40 வயசுக்கு மேல. இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க மாசத்துக்கு? 1500 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2021ல டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல? கிரேஸ் பானு. 2022 மர்லிமா முரளிதரன். 2023 ஐஸ்வர்யா. 2024
சந்தியா சந்தியா தேவி, சந்தியா சந்தியா தேவி 2025. பொன்னியன் பொன்னி ரேவதி. எஸ், பொன்னியன் ரேவதி. ஓகே. ஸோ இதே போல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை, ஸோ அதுல ஒரு திருநங்கை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. தீபிகா. யாரு? தீபிகா காமராஜ். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது திருநங்கைகளுக்கான அந்த ஆப் எப்போ லான்ச் பண்ணாங்க? 21. எஸ், 2021. கரிமா கிரே? நவம்பர் 2020. எஸ், நவம்பர் 2020. நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பென்ஷன்? ஆகஸ்ட் 2020. ஆகஸ்ட் 2020. அடுத்தது வந்து பிஎம் தக்ஷ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2020 2021. ஸ்மைல்? ஸ்மைல் 2022 எஸ், 2022ல. ஓகே. ஸோ நாளைக்கு எப்போ ஆதி திராவிடர் மட்டும். ஓகேவா? ஸோ ஆதி திராவிடர்ல வந்து இப்போ நம்ம ரீசெண்டா ஏதாவது ஸ்கீம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து, அப்டேட்டட் ஸ்கீமும் சேர்த்து. ஸோ அடுத்தது வந்து பாலிட்டி. to 39 to 241. ஸோ யூனியன் பிரதேசத்துல நிர்வாகம் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். 241. 239. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் 239. ஸோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எமர்ஜென்சி கொண்டு வரலாம்னு சொல்லக்கூடியது யூனியன் டெரிட்டரிஸ்ல. 239 எஸ், 239ல ஏபி அப்படிங்கிறது. ஓகே, 239ல ஏபி அப்படிங்கிறது. அதே டெல்லிக்கான சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல்? எஸ், 239ல AA அப்படிங்கிறது. ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது 239B. எஸ், 239ல பி அப்படிங்கிறது. ஸோ இந்த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு மேக் ரெகுலேஷன்ஸ், பிரசிடென்ட் வந்து சட்ட ஒழுங்குகள் எல்லாம் 240 240 படிதான் குடியரசுத் தலைவர் வந்து அந்த ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிறத யூனியன் டெரிட்டரிஸ்ல கொண்டு வர்றதுக்கான பவர் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது 240. ஸோ 340 எப்படி வந்து நம்ம பேக்வர்ட் கமிஷன் பார்த்தோமோ, ஸோ அதே மாதிரி ஒரு 100 பேக்ல 240 அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரிஸோட அந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஹை கோர்ட்ஸ் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் 241. எஸ், 241 அப்படிங்கிறது. ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது பஞ்சாயத்து. ஓகேவா? 243ல இருந்து 243O வரைக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுல இருந்து எது வரை? 63ல இருந்து 71 வரைக்கும். எஸ், 63ல இருந்து 71 வரைக்கும். ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்டா ஆக்ட் ஆகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது 65 அப்படிங்கிறது. ஸோ அதுவே எலெக்ஷன் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடா சொல்லக்கூடிய விஷயங்கள் 71. எலெக்ஷன் ரிலேட்டடானா அது, மேனர்னா 66. ஓகே, கரெக்ட். ஸோ எலெக்ஷன் ரிலேட்டடாங்கிறது 71. ஓகேவா? ஸோ அதுவே எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது எலெக்ஷனை பத்தி சொல்லக்கூடியது. அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அது உச்ச நீதிமன்றம் தீர்த்து வைக்கிறது அப்படின்னு கேட்டானா 71. அது தேர்தல் தொடர்பானது அப்படின்னு சொன்னா 66. ஓகேங்க, ஓகே தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் 67. 67. அடுத்தது பார்டனிங் பவர் 72. எஸ், 72 அப்படிங்கிறது பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா? ஓகே. வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், ஜாகிர் ஹுசேன், வி.வி. கிரி,
வரும் கோபால் பதக், ஸ்வரூப், ஜாட்டி, கிரி பாட்டி, ஹிதயத்துல்லா, ஜெயத்துல்லா, வெங்கட்ராமன், அப்புறம் வெங்கட்ராமன், தயாள் சங்கர், சர்மா, நாராயணன், நாராயண், கிருஷ்ணகாந்த், கிருஷ்ணகாந்த், பைரோன் பைரோன் சிங் சிங், ஷெகாவத், அமித் முகமது ஹமீத் அன்சாரி, அன்சாரி, வெங்கையா வெங்கைய நாயுடு, நாயுடு, ஜெகதீப் தன்கர், ஜெகதீப் சிபி ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். ஓகே. ஸோ ராதாகிருஷ்ணன் வந்து 2 டேர்ம் இருப்பாரு. ஜாகிர் ஹுசேன், கிரி, பதக், ஜாட்டி, ஹிதயத்துல்லா, வெங்கட்ரமண சங்கர நாராயணா, கிருஷ்ணகாந்த், ஷெகாவத், ஹமீத் அன்சாரி 2 தடவை வருவாரு. வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தன்கர், இப்ப யார் இருக்காங்க? சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெஜாரிட்டியில் இது பண்ணுவாங்க? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஸோ எங்க இனிஷியேட் பண்ணுவாங்க? ராஜ்யசபால தான் ராஜ்யசபா. எஸ். லோக்சபால என்ன மெஜாரிட்டி? சிம்பிள். சிம்பிள் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்னது? எம்டி சீட், டோட்டல் எம்டி சீட் மைனஸ் வேகன்சியை டோட்டல் வந்து நம்பர். மைனஸ் பண்ணிக்கணும். எஸ். டோட்டல்ல இருந்து வேக்கன்சி சீட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு அதுல வந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடியது தான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் டு டை இன் ஆஃபீஸ். கிருஷ்ணகாந்த். 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 ஓகேவா? அலுவலகத்தப்பவே வந்து இறந்தவர் கிருஷ்ணகாந்த். ஸோ அடுத்தது பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆக்ட் எப்போ? 1952. 1952. அமெண்ட் பண்ணது 1997. 1997. 1997. ஸோ இந்த வைஸ் பிரசிடெண்டா இருக்கக்கூடியவங்க எந்த சபையில மெம்பர் ஆகுறதுக்கான இது ராஜ்யசபா. ராஜ்யசபா அப்படிங்கிறது. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வந்து இந்த சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ் இது இந்த முறை எப்பல இருந்து நடைமுறைப்படுத்தினாங்க? 1961. எஸ். 11th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 11வது சட்ட திருத்தம் 1961ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாயின்ட் மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி அதுல ஓட்டிங் வச்சு தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட எலக்ட்ரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்க இவங்களை செலக்ட் பண்றதுக்கு? பார்லிமெண்ட் எல்லாருமே நாமினேட்டட் எலெக்டட். எஸ். ஸோ இப்போ கம்ப்ளீட்டா பார்லிமெண்ட் ஸ்டேட் வராது. ஸோ பார்லிமெண்டோட எலெக்டட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் எல்லாருமே இதுல வந்து கவர் ஆவாங்க. ஓகே. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. சபாநாயகர் வந்து ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்லைன்னு தீர்மானிக்கிற எல்லாமே அதுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லையா? உண்டாயிருக்காங்க. இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்களா? சோ அது கிடையாது. இல்ல கோர்ட்டுக்கு வந்து அதுல எந்த பவரும் கிடையாது. ஸ்பீக்கர் எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல். 122 அதான படிக்கிறோம். கோர்ட் தலையிடக்கூடாது பார்லிமெண்ட் டிஸ்கஷன். அதுல என்ன கொடுக்கணும்னா ஹிகாட ஃபாலோ வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கொடுப்பாங்க. ஓகே. அதுல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றது பவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ஜுடிஷியல் ரிவ்யூ எடுக்கறாங்கன்னா அதுக்கு இருக்கு. அதான் அந்த மேலஃபைட் இல்ல கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் உண்டு. எஸ். ஸோ மற்ற மாதிரி காமனா பார்த்தோம்னா அவர் எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஓகே. அந்த இது மாதிரி இப்போ அந்த உரிமை ஏதாவது தவறா மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இருக்குன்னு எழுதணும். அப்படிதானே மேம்? இல்ல அந்த விஷயம் கேஸ் மென்ஷன் பண்ணவே இல்ல மேம். இதா கேட்டேன். சும்மா கேட்ட கீ வந்து அப்படி கொடுத்திருந்தாங்களா? ஆமா மேம். இந்த கேஸ் படி வந்து அதுல உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஓகேங்க. ஓகே ஃபைன். ரைட். அப்ப இப்படி கேட்டா என்ன மேம் சூஸ் பண்ணனும்? உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னா பொதுவா இல்லன்னு நம்ம முடிச்சிருவோம்ல. முடிச்சிருவோம். ஆனா இருக்கு அப்படின்னே போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து இருக்கு அப்படிங்கிறதே போட்டுக்கலாம். ஓகே டன். ஸோ ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது ஸ்கீமா? இது முகவுரை. முகவுரை படிச்சிட்டீங்களா? சரி சொல்லுங்க. We the people of India have solemnly ஐயோ அந்த word having resolved
resolved to constitute India into sovereign socialist secular democratic republic, and To secure. to secure to all its citizens justice, social, Mm. economic, and political liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all the fraternity, assuring the dignity of an individual and unity and integrity of nation. Um, In in our our constituent assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact, and give to ourselves this constitution. செமங்க. எல்லாரும் ஒரு கை தட்டு கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். ஸோ வேற யார் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. தமிழ். தமிழ்லதாம்மா படிச்சிருக்கோம். சொல்லுங்க sis, சொல்லுங்க சொல்லுங்க. இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்க அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, ஜஸ்டிஸ் கிடைக்கவும், சிந்தனை வெளிப்படுத்துவதில், நம்பிக்கையில், ஆர்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரம், லிபர்ட்டி, தகுதிநிலை, வாய்ப்பு, சமத்துவம், ஈக்குவாலிட்டி அனைவருக்கும் கிடைக்க செய்ய, தனி ஒருவருடைய மாண்புக்கும் ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்தை அனைவருக்கும் வளர்க்கவும், நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் விரும்பிய முறையுடன் உறுதியேற்று 1949 நவம்பர் 26 நாளன்று இன்று நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அரசியலமைப்பை ஏற்று சட்டமாயிற்று நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். சூப்பருங்க. எல்லாரும் ஒரு கிளாப் போட்டுருங்க. ஓகே. யாராச்சும் சொல்றீங்களா? We the people of India have solemnly resolved to constituted India into sovereign, socialist, secular, democratic republic, and to secure all its citizens justice, social, economical, political, liberty of thoughts, expression, belief, faith, and worship, equality of status and opportunity, to promote among all fraternity, assuring dignity, individual and unity and integrity of the nation in our constituted assembly this 26th day of November 1949, do hereby adopt, enact, give to ourselves this constitution. சூப்பருங்க. கிளாப். ஓகே. ஸோ அடுத்தது யார் சொல்றீங்க? 7 மணி ஆச்சு. 7 மணி ஆச்சா? ஓகே, ரைட். ஓகே, இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் கேட்டுடலாம். ஐஎன்எம் லீடர்ஸ் வந்து அப்படியே படிங்க டெய்லி. ஓகே. டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்க? 2015 ஜூலை 1. 2015 ஜூலை 1. டிஜி லாக்கர் எப்போ? 2015. உமாங் 2017. பாரத் நெட் 2011 எஸ் 2011 வந்திருக்கும். 15 தான் பாரத் நெட் அப்படின்னு நேம் கொண்டு வந்திருப்பாங்க. யூபிஐ எப்போ? 2016. ஸோ 2015 கொண்டு வந்த ஸ்கீமை எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க? 2023. எஸ் 2023 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. லக்பதி தீதி ஸ்கீம் எப்போ? 2023 ஆகஸ்ட் 15. எஸ் 2025 லக்பதி தீதி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 25 திருப்பி இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ரூரல் டெவலப்மெண்ட். நோடல் ஏஜென்சி யாரு? NRLM வந்து இதுல வரும். ஓகே. ஸோ இது 2026 வந்து எவ்வளோ டார்கெட்னு ஃபிக்ஸ் 6 கோடி. எஸ் 6 கோடி. 2029 மார்ச்லக்குள்ள 6 கோடி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 crore செட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ரீச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 3 crore இது பண்ணணும்னு. எஸ். ஸோ இப்போ வந்து அதுவும் ரீச் பண்ணனால 6 crore பேருக்கு வந்து அந்த இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2029 மார்ச்சை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இதுல வந்து நம்ம இந்த பட்ஜெட்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் பொருட்களை விற்பனை செய்யறதுக்கான தளம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஷீ மார்ட் அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ அப்போ இதுதான் 2 ஸ்கீம். அடுத்த நாளைக்கு வந்து அடுத்து இருக்க 2 ஸ்கீம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ நாளைக்கு என்ன வைவா